என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரியல்மி வந்து அடுத்தபடியாக அவங்களுடைய Realme 9 சீரிஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. மொத்தமாக வந்து 4 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் ஏற்கனவே ஒரு ஃபோன் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. என்ன ஃபோன்னா Realme 9i. நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங் போட்டிருக்கோம். மேலே கார்டும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னும் 3 ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. என்னென்ன ஃபோன்ஸ்னால் Realme 9, Realme 9 Pro and Realme 9 Pro Plus அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபோன் வந்து இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Realme 9 Pro Plus இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது, ஃபோனில் வந்து Realme 8 உடைய இது அப்கிரேடாக டவுன்கிரேடாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அப்கிரேடு தான். ஏன்னா இந்த ஃபோனை வந்து இப்போ வரைக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணாத மாதிரி ஒரு புது ஃபியூச்சர் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஃபியூச்சர்னா இந்த ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து நம்ம வந்து வாட்சில் பார்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம இந்த ஃபோனில் பார்த்துக்கலாம். அதை நம்ம உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி எப்போ இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் பார்த்து கொண்டது GowthamG சேனல். வாங்குகளை போய் தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த Realme 9 Pro Plus இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். மேலே பாக்ஸுக்கு மேலே வந்து பெருசாக 9 போட்டிருக்காங்க. இங்கே வந்து Pro Plusன்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து Realmeன்னு போட்டிருக்காங்க. கீழே பிராண்டிங்கு பக்கத்தில் வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் டெக்னாலஜி பிராண்டு போட்டிருக்காங்க. அதுவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க நீட்டாக எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் இருக்குது. இது நான் அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உள்ளே வந்து ஆக்சசரிஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா சிம் டூல் இருக்குது. மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கீழே கொஞ்சம் புக்லெட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இருக்குது. அதுக்கு வந்து சார்ஜர் இருக்குது. இந்த சார்ஜர் வந்து Realme சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சார்ஜரும் இருக்குது. அதுக்கடுத்து வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சிக்கான கேபிள் இருக்குது. அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து கேஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிய வரல. கவசி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து கன்ஃபார்மாக தெரிய வரல. தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த Realme 9 Pro Plus வாங்குறதா இருந்தீங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு வித்தியாசமாகவே இருக்குது. இந்த ஃபோனில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் செட்டப்பில் ஒரு கேமரா செட்டப் இருக்குது. அதில் வந்து 2 பெரிய கேமரா லெஃப்ட் சைடில் இருக்குது, ஒரு சின்ன கேமரா ரைட் சைடில் இருக்குது. அது கீழே வந்து சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அதுவும் வந்து இருக்குது. கீழே வந்து Realme பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து இருக்குது. பார்க்க நல்லா வித்தியாசமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்க நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குவிக்கான ஃபிசிக்கல் ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த ஃபோனில் ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட்டில் வந்து வால்யூம் மேக்கர் கீ இருக்குது. அப்புறமா சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் வந்து சிம் போட்டுக்கலாம். டாப்பில் வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம்னு சொல்லலாம். அந்த ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது. அப்புறமா பிரைமரி மைக் இருக்குது. அதுக்கிட்ட டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறமா கடைசியாக ஸ்பீக்கரும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 920க்கான ஒரு 5G ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து கேமிங்க்கு எடிட்டிங்க்கு நல்லா இருக்க போது, ரொம்ப ஹேங் ஆகாது, லேக் ஆகாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராசஸரும் இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஜிபிஓ வந்து மேலி G68 MC4க்கான ஜிபிஓ இருக்குது. கேமிங்க்கு நல்லாவே இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு வந்து 3 வேரியன்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வந்து எத்தனை வரப்போகுதுன்னு தெரிய வரல. 3மே சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனில் முதல் வந்து 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ். ரெண்டாவது வந்து 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ். மூணாவது வந்து 8GB ரேம் அண்ட் 256GBக்கான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு 25,000 ரூபீஸ்க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக தெரிய வரல. ஏன்னா வந்து இந்த ஃபோனில் வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இன் டிஸ்பிளே ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொடுக்கறனால எக்ஸ்ட்ரா ப்ரைஸிங் போடுவாங்கன்னு தெரிய வரல. இப்போ வரைக்கும் ரூமர்ஸ் படி 25Kன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோன் இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. டேட் அப்புறமா சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் வந்து டீசெண்டாகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் வந்து 6.43 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம். கூட வந்து நல்ல ஒரு காம்பேக்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இந்த ஃபோனில் நல்ல விஷயம்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த ஃபோனில் இருக்குது. பட் இந்த ஃபோனில் சேஃப்டிக்கு வந்து அவங்க ஒன்றும் மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா Gorilla Glass 5 இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வந்து கன்ஃபார்மாக இன்னும் சொல்லவே இல்லை.
ரியல்மி வெப்சைட்லையும் பார்த்துட்டு அவங்க ஒன்றும் மென்ஷன் பண்ணல, கூட வந்து வேறு வெப்சைட்லையும் பார்த்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. இது இப்போதைக்கு நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் ரூமர்ஸ் படி Gorilla Glass 5 சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து இந்த ஃபோனில் மேசிவாகவே இருக்குது. எத்தனை எம்ஏஹெச்னா 4500 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பேட்டரினே சொல்லலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour to 1.5 hours ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. பேட்டரி பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் வந்து மொத்தம் 3 கேமராஸ் இருக்குது. ரெக்டாங்கிள் செட்டப்பில் மொத்தம் 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு சூப்பரான கேமரா கொடுத்துருக்காங்க, ஒயிட் கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. மூணாவது கேமரா வந்து தேவையான சொல்லலாம் 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமரா. இது வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாது, பார்த்துக்கோங்க. ரியரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, 12 மாதம் போட்டிருக்கு, ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் இருக்குது. ரியரில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 4K at 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் கேமரா, லெஃப்ட் சைடில் வந்து பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒயிட் கேமரா. செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, 12 மாதம் சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 1080p at 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 கலர்ஸில் வரப்போகுது. என்னென்ன கலர்ஸ்னால், ஒன்று வந்து பிளாக் கலரு, இன்னொன்று வந்து க்ரீன் கலர், கடைசியாக வந்து ப்ளூ கலரு. மூணுமே நல்லா இருக்க போது இதனால வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. என்ன சொல்கிறாங்கன்னா 195 கிராம்ஸ்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரிய வரல, போகிறது வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுக்கல, 12 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நீங்கள் பாக்ஸ் திறக்கும் போது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 12 வரப்போது அவர் சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். கூட இந்த ஃபோனில் வந்து Realme UI 3.0 கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லலாம் சென்சர் பொறுத்தளவுக்கு. இந்த ஃபோனில் முதல் சென்சர் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோனில் வந்து AMOLED டிஸ்பிளே தான், ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் வரும், கண்டிப்பாக இன் டிஸ்பிளே. அடுத்த சென்சர் வந்து இந்த ஃபோனில் வந்து இன் டிஸ்பிளே ஹார்ட் ரேட் சென்சர் கொடுத்துருக்காங்க. எந்த ஃபோனுமே லான்ச் பண்ணாத மாதிரி ஒரு சென்சர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சர் வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்சில் பார்த்துருப்போம். என்ன செய்யும்னா நம்ம உடம்புல வந்து ஹார்ட் ரேட் எவ்வளோக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி வாட்சில் காமிக்கும். பட் இந்த ஃபோனை வந்து ஃபோன்லேயே நம்ம வந்து ஹார்ட் ரேட் செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பன் அதே இடத்துல நம்ம கையை வச்சோம்னா இங்கே வந்து ஆர்டின் ஷேப்பில் உங்களுக்கு வந்து ஒரு லோகோ வரும். உங்களுக்கு வந்து மேலே வந்து நம்பர் காமிக்கும். உங்களுக்கு வந்து முடிஞ்ச ஃபோட்டோ போடுறீங்க மொத்தம் செக் பண்ணி பாருங்கள், நம்ம வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து ஃபேஸ் ஐடி, ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சர், ஆக்சிலரோமீட்டரும் இருக்குது. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம், அது ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டில் வந்து எல்லாமே சூப்பராகவே இருக்குது. பேட்டரி, கேமரா, டிஸ்பிளே, கூட வந்து இன் டிஸ்பிளே ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது, எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து 5G சப்போர்ட் இருக்குது, வைஃபை, ஜிபிஎஸ், ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது, NFC வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேடியோ கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து 2 வீக்ஸில் லான்ச் ஆக போகுது. என்றைக்குன்னா February 16 லான்ச் ஆக போகுது. யாருக்காவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாங்கி பார்க்கலாம். இந்த ஃபோன் யாரெல்லாம் வாங்குறதா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கூட வந்து ப்ரைஸிங் எப்படி இருக்குது, மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme 9 Pro Plus இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த Realme 9 Pro Plus இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் தான் நான் போகிறோமா இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். கூட வந்து இந்த ப்ரைஸிங்க்கு நீங்கள் இந்த ஃபோன் வாங்குவீங்களா? கூட வந்து இந்த புதுசாக சென்சார் கொடுத்துருக்காங்களா, ஹார்ட் ரேட் சென்சார், அது எப்படி இருக்குது எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்துக்க நன்றி. மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.